வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மூச்ச புடிச்சிட்டு தெளிவா நின்றுருக்குன்னு தான் சொல்லணும். மார்க்கெட் மேலேயும் போல, கீழயும் போல ஆல்மோஸ்ட் அப்படியே ஃப்ளாட்டா தம் கட்டி நின்றுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒரு முக்கியமான ரீசன் என்னவா இருக்குன்னா, க்ரூட் ஆயில் 3% கிராக் விட்டுருக்கு. இது பாசிட்டிவா இருந்திருக்கு. ரூபி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 95.7, 95.5ன்னு சொல்லிட்டு 96 தொடாம ஸ்டெடியா நின்றுருக்கு. இந்த ரீசன்னால மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ கீ அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், குரோத் ரிலேட்டட் கன்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி மட்டுமே. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட்டிங் டே பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டா ட்ரேட் ஆச்சு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல பேங்க் நிஃப்டி 0.41% டவுனு. கிஃப்ட் நிஃப்டி 0.12% டவுனு. இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா கூல் டவுன் ஆகி 11.53ல இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 73.6% கிட்ட டவுனு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் ஃபிளாட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும். சென்டிமெண்ட் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் இன்னும் டென்ஷனா தான் இருக்கு. ரூபி 95.7ங்கிறது 9 இயர் லோ. இது வந்து 9% லோ. ஓவரால் எலிவேட்டட் க்ரூட் பிரைஸ் வந்து எப்ப வேணாலும் நம்ம மார்க்கெட்டை போட்டு பொளக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நிஃப்டி ஐடி -0.75 டவுன். நிஃப்டி மெட்டல் -0.50. நிஃப்டி ஆட்டோ -0.45. நிஃப்டி எஃப்எம்சிஜி -0.40. நிஃப்டி ஃபார்மா -0.35. நிஃப்டி ரியல்டி -0.30. ஹெல்த் கேர் மைனஸ். கன்சியூமர் டியூரபிள்ஸ் -0.25. ஆயில் அண்ட் கேஸ் -0.20. நிஃப்டி பேங்க் 0.18% அப்பு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.22% அப்பு. நிஃப்டி மீடியா 0.3% அப்பு. மார்க்கெட்ல கீ மூவிங் நியூஸஸ்ன்னு பார்த்தா, டிசிஎஸ் வந்து 320 மில்லியனுக்கு ஒரு கம்பெனியை அக்யூர் பண்றதுக்கான பிளான்ஸ் வந்துச்சு. Porsche AG. இந்த கம்பெனியை 5 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இந்த 5 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப்பை ஒட்டி கம்பெனியை முழுசா அக்யூர் பண்ணிடுவாங்க. தட் இது ஒரு லார்ஜ் கேப் ஐடி டீலா பார்க்கப்படுது. இதை ஒட்டி டிசிஎஸோட ஸ்டாக் வந்து 0.8% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரெக்வரி கொடுத்திருக்கு. குறிப்பா நிஃப்டியோட டாப் கெய்னரா கன்சிஸ்டன்டா ரஃபா இது கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. ப்ரீவியஸ் செஷன்ல 2% கிட்ட. இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க சப்போர்ட்டிங் ரீசன் க்ரூட் கொஞ்சம் சாஃப்டனான ரீசன்லாம் மட்டுமே. ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல பிரைவேட் பேங்க் செக்டர்ல ஒரு ஜென்யூனான ஒரு நல்ல புஷ் வந்து கிடைச்சிருக்கு. பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் ரொட்டேஷன் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஆயில் இம்போர்ட் காஸ்ட் வந்து பாரதி ஏர்டெலுக்கு பிரச்சனை கிடையாது. டாலர் எக்ஸ்போஷர் கிடையாது. இந்த ரீசனால குளோபலா ரிஸ்க் இருக்கிற ஸ்டாக்ல இருந்து காசு சைஸா இந்த ஸ்டாக்குக்கு மூவ் பண்றாங்க. அதுதான் நடந்திருக்கு. எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் டெக் மொமெண்டம்ல ஒரு சின்ன மொமெண்டம் நடந்திருக்கு. ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கிறதுனால ஐடிக்கு அடுத்தபடியா இருக்கிற கன்சியூமர் டெக்கை நோக்கி படையெடுத்து பீப்புள் போயிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரீட்டெயிலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. குளோபலோட இண்டெக்ஸ் இல்லாம. அந்த ரீசனால இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் டாலர் ரெவென்யூ ப்ரொஃபைல் அட்ராக்டிவா இருக்கு. ருபி வந்து 95.7ல இருக்கிற ரீசனாலையும் இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ல ஒரு சின்ன டிப் இருந்துச்சு. பட் டிஃபென்ஸ் ஆர்டர் டு புக் பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட் எஸ்கலேஷன் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கு ஒரு பெட்டராக ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரும். அந்த ஆஸ்பெக்ட்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மூவ் ஆயிருக்கு. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் காப்பர். இந்துஸ்தான் காப்பர்ல இருந்து கவர்மெண்ட் ஒரு 6% ஆஃப் ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேலா வித்துட்டு வெளியே வர ட்ரை பண்றாங்க அட் 514 ருபீஸ்க்கு. டிஸ்கவுண்டா 10.38 ருபீஸ் கிட்ட இருக்கு. மண்டே இது க்ளோஸ் ஆகும். ஆஃபர் ஃபார் சேல் வந்த காரணத்தினால் ஸ்டாக் 5.38% கிட்ட கீழே விழுந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டாக் கீழே விழும்னு எதிர்பார்க்கிறேன். ஒன்ஸ் கீழே விழுந்துச்சுன்னா நாம இதை கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். HCL டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் 1.2% கிட்ட கீழே விழுந்திருக்கு. டைரக்ட் நிஃப்டி லூசர்ஸ்ல இது இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் குளோபலா ஐடி ஸ்டாக் வந்து நாஸ்டாக் 0.76% கீழே விழுந்திருக்கு. செமிகண்டக்டர் வீக்னஸ்னால. அதனால HCL டெக்னாலஜி இன்னைக்கான நாள்ல 1.2% டவுனு. HCL டெக்னாலஜி ஒரு அட்ராக்டிவான பிரைஸுக்கு வந்துருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலனா HCL டெக்னாலஜி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் சேம் ரீசனால நிஃப்டி ஐடி கீழே விழுந்ததை ஒட்டி ஆல்மோஸ்ட் 0.75% கிட்ட கீழே விழுந்திருக்கு. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் ருபி வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. அதனால இம்போர்ட் காம்பனண்டோட காஸ்ட் ஜாஸ்தியாயிரும்.
ராயல்ட்டி இங்கிருந்து பே பண்றதும் ஜாஸ்தியாயிரும். அந்த ரீசனால 1% கிட்ட கீழே கரெக்டா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆட்டோ செக்மெண்ட்ல ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியா நடந்திருக்கு. ஸ்டாக் ரிலேட்டடா எந்த ஒரு ஸ்பெசிபிக் நெகட்டிவ் நியூஸும் இல்ல. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 0.6 1% கிட்ட இன்னைக்கான நாள்ல விழுந்திருக்கு. ஜேஎஸ்டபிள்யூஎஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஹிண்டல்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கெயின் கொடுத்துருந்துச்சு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இதை ஒட்டி இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கான நாள்ல மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 3 to 4% கிட்ட ஜேஎஸ்டபிள்யூஎஸ் ஸ்டீல் ஹிண்டல்கோ எல்லாமே பாசிட்டிவா மூவ் ஆச்சு. அது கெயின் பண்ணியிருந்த அந்த பாசிட்டிவ்ல 1% கிட்ட இன்னைக்கு கீழே விட்டுருச்சு. சிப்லா வந்து மார்க்கெட்ல மற்ற ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் மேலே போன ரீசன்ல சிப்லா வந்துட்டு ஒரு மிக்ஸ்டான ஒப்பீனியன் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் ஸ்லிப் ஆயிருக்கு 0.2 to 0.5%. சிப்லா மட்டும் அதுல ஒரு 0.6% கிட்ட விழுந்திருக்கு. டாடா பெயிண்ட்ஸும் டாடா கன்சூமர்ஸ் அண்ட் ஏசியன் பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜியை டிராக் பண்ணியிருக்கு. சுகர் பிரைஸோட இன்ஃபிளேஷன் தான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. இன்புட் காஸ்ட் வந்து கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. சுகர் பிரைஸோட இன்ஃபிளேஷன் மட்டும் ஆல்மோஸ்ட் 29% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுகருக்கு மேல இருந்த இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க. அந்த ஸ்டாக்குக்கு கொண்டாட்டம். பட் அதை சுத்தி இருக்கிற அதை இன்புட்டா வச்சு பண்ற நிறைய ஸ்டாக்கு திண்டாட்டமா ஓடிட்டு இருக்கு. ஸோ வாட்ச் லிஸ்ட்ல நம்ம வைக்க வேண்டிய ஸ்டாக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். ஒரு 300-200 மில்லியனுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனி அக்யூர் பண்றாங்க. லாங் டேர்ம்ல இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெறும் ஸ்டாண்டர்ட் பிசினஸ் பேக்கேஜ் இல்லாம அடுத்தடுத்த ஃபீல்ட்ல டைவர்சிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. ஏஐ டேட்டா சென்டரு, அப்புறம் இந்த மாதிரியான சப்சிடரி கம்பெனிஸ் அக்யூர் பண்றது மூலமா. ஸோ இந்த கம்பெனிக்கு லாங் டேர்ம்ல ஒரு பெட்டர் பெனிஃபிட்டா இருக்கும். ஹெச்எல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவான பிரைஸுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஃபால் வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபால். இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல சீகல் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 700 கோடிக்கான கான்ட்ராக்ட் ஆர்டர் எடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஒட்டி அருணாச்சல் பிரதேஷ்ல. ஸோ இந்த ஆர்டர் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான பூஸ்டப் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அவங்களும் சுமார் ஒரு 335 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரும் இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 36,000 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டிக்கான தெர்மல் ஸ்டோரேஜ் அமோனியா ஸ்பெஷலைஸ்ட் பிளான்ட்டை வந்து அக்யூர் பண்றதுக்கான பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த கம்பெனியுமே அடுத்தடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா வினய் குப்தா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சர்வ் பண்ணிட்டு இருந்த சிஇஓ ரெசிக்னேஷனுக்கு அப்புறம். ஸோ இதை ஒட்டி இந்த கம்பெனி அடுத்து எப்படி மூவ் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கோல் இந்தியா இப்போ எக்ஸ்பென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வெறும் கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லாம சிங்கப்பூர் சப்ஸ்டேரி மூலமா இவங்களுக்கு அதர் கீ மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் லித்தியம், கோபால்ட், ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு. ஸோ கோல் இந்தியாவுமே பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. வேதாந்தா பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சத்தீஸ்கர்ல 2 ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்னு கோல்டை நோக்கியும் நிக்கலை நோக்கியும் குரோமியம் இல்ல பிளாட்டினம் எலமெண்ட் குரூப்ல ஏதாவது ரேர் எர்த் மெட்டல்ஸ் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு ரிக் ட்ரில்ஸ் மூலமா 1000 மீட்டருக்கு அகேன்ஸ்டா ட்ரில் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபியூச்சர் கிரியேட் பண்ணி தரலாம். என்விரான்மெண்ட்டுக்கு இல்ல. இந்துஸ்தான் காப்பர் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ஃபார் சேல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் கீழே இறங்கும். இறங்கினோட நம்ம கன்சிடர் பண்ணலாம். நல்ல கம்பெனி, தாராளமா இறங்கி கன்சிடர் பண்ணலாம். கவர்மெண்ட் ஏன் இதை விற்கிறாங்கன்னு தெரியல. நான் இன்னும் அந்த நியூஸை கீழே உள்ள டீட்டெயிலா போய் பார்க்கணும். நியூஸ்ல ஏதாவது ஒரு ஐடியா தட்டுப்படுதுங்கிற பட்சத்துல நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் புதுசா பல்சர் 125 அண்ட் பல்சர் 150 இன்ட்ரோடக்டரி பிரைஸா அனௌன்ஸ் பண்றாங்க. 92,000 ரூபாயில இருந்து 1.15 லேக்ஸுக்கு வரப்போகுது. பஜாஜ்னாலே பல்சருங்கிறது நிறைய பேருக்கு மைண்ட்ல இருக்கும். ஸோ மார்க்கெட்டை திரும்பியும் பிடிக்கிறதுக்கு 2 புது மாடல் வந்து லான்ச் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாடல் எப்படி இருக்குன்ட்டு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ட்ரக்கு அண்ட் பஸ் வந்து ஒரு ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்றாங்க. 7.2 லிட்டர் எம்பவர் இன்ஜின் கொண்டு. ஸோ இதுல முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா பேட்டன்டட் ஏஐ பேஸ்ட் ஹை ஃபியூவல் ஸ்மார்ட் டிரைவ்னு இருக்கு. ஸோ அது வந்து ரோட் கண்டிஷனு, வச்சிருக்க வெயிட்டோட பேலோடு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆப்டிமல் மோட்ல டிரைவ் பண்ணணும்னு எடுத்துக்கும் போல. ஸோ 10% உங்களுக்கு எஃபிஷியண்டா டிரைவ் ஆகுங்கிறது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஃபியூவல் எஃபிஷியன்சி மட்டும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூகோ பேங்க் பொறுத்த வரைக்கும் போர்டு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஃபாரின் ஃபண்டை வந்து ஆல்மோஸ்ட் 1.1 பில்லியனுக்கான ஃபாரின் ஃபண்ட் வந்து இவங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு.
ஸோ ருப்பி ஆல்ரெடி ரிஸ்க்ல இருக்கு. அதனால இந்த அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ யூகோ பேங்க் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பேங்க்ல அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பிரமல் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ரூ. 2102.65 பெர் ஷேர் ஃப்ளோ பிரைஸா வச்சுட்டு குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மென்ட் வந்து போறாங்க. இவங்களும் ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. ஸோ ஓவரால் 5% டிஸ்கவுண்ட் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இதோட டைல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும். ஸ்டாக் இப்போதைக்கு கொஞ்சம் பிரஷர்ல இருக்கிறது லென்ஸ்கார்ட். ஏன்னா லென்ஸ்கார்ட்ட பொறுத்த வரைக்கும் ஓனர் ஆல்மோஸ்ட் வந்து இவரோட ஷேர்ஸை வித்துட்டு வெளியே போயிட்டாப்ல. இன்னைக்கு மண்டேயான மார்க்கெட்ல மட்டும் 2.58% மறுபடியும் வித்திருக்காப்ல. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 9.86%ல இருந்து 7.26% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து சுருங்கியிருக்கு. ஸோ இது லென்ஸ்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே டேஞ்சர் தான். செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. சுகர் பொறுத்த வரைக்கும் ஆன் அன் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் கண்ணாப்பின்னான்னு அடி வாங்கி சுகரோட பிரைஸ் வந்து 29% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 63.5 கிட்ட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 48 இருந்து அண்ட் சில இது 75 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்கும் கன்சியூமர் செக்டருக்கும் எஃப்எம்சிஜிக்கும் ஒரு நல்ல இதுவே கிடையாது. மீஷோக்கு 2 தர்மடி. ஒன்னு வந்து மீஷோல இருந்து ஒய் காம்பினேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1.05% ஆஃப் ஸ்டேக்கை வித்திருக்காரு. ஆன் அன் ஆவரேஜ் பிரைஸா ₹200க்கு நெட் ஒர்த்தா 969 crore கிட்ட வித்துட்டு வெளியே போயிருக்காரு. செகண்ட் மோசமான விஷயம் என்னன்னா டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் கோளாறு பண்ணியிருக்காங்க. அதனால திரும்பி வந்து நம்மளோட கவர்மெண்ட் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 1499 கோடி கிட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி செப்பரேட்டா இன்னொரு வழக்கு போயிட்டு இருக்கு. அது ஒரு 572 கோடி. மொத்தமா சேர்த்து 2000 கோடி கிட்ட பெட்டிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மீஷோ வச்சிருக்கீங்கன்னா ஆபத்து, உஷாராயிக்கோங்க. ஸோ ஓவராலா பிரஷியஸ் மெட்டலான கோல்டு வந்து இன்னைக்கான நாள்ல கொஞ்சமா கரெக்டா இருக்கு. ஒரு ₹80 ₹100 விழுந்திருக்கு. பட் 1,63,000 போயிடுச்சு. கோல்டு வந்து 24 கேரட் கோல்டு. சில்வர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ₹1000 கம்மியாகி 2,42,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் அதே பிரஷர்ல இருக்கு. ருப்பி டாலருமே பிரஷர்ல தான் இருக்கு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.